போட்ட என்னத்த போட்ட என்னத்த தொலைச்ச யாராச்சும் சொல்லி அவன் ரொம்ப பண்றானுங்கண்ணா. இந்த 3க்கு முன்னாடி அமௌண்ட் நான் போடல போட்டேன். நீங்க போட்டுருக்க பாரு போட்டேன். அதுக்கு முன்னாடி போட்டுக்கோ. ஏய் அதுக்கு முன்னாடி டவுன் போட்டேன். ஏய் எனக்கு ஏற்கனவே போட்டே பஸ் திருப்பி இதுடா. ஏய் டவுன் பண்ணி ஒன்னு ஓட்டம் 3க்கு முன்னாடி அமௌண்ட் போடலாம். அப்புறம் இருக்கு மக்களே ஆஃப் பண்ணிட்டானே. இரு அங்க வாசனா பேசுறானே. நான் தான் ஸ்பெக்டேட் பண்ணி ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த எல்லா சினிமாலயும் ஒரு தெருப்பான்ல உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா இல்ல அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆரம்பிக்கலாம். ஓகே மக்களே, ஸோ இது என்ன வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். ஆஹா சாரி மக்களே, ஸோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. ஸோ வெல்கம் அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வெல்கம் டு த மேட்ச். ஸோ பார்த்தீங்கன்னா T25 ஃபேமிலிஸ் இஸ் மினோட்டோ கேங். ஸோ பார்ப்போம் ஸோ யார் எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு புது செல்லு அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஸோ மாதிரி மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அலாம் மோதிட்டு இருக்காங்க. ஆப்போனண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற. ஸோ இப்போ தான் வந்து லைவ் எட் பண்ணோம். டீம் என்னென்ன மேட்ச் ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ செம்ம சீனிக்குது இன்னைக்கு. இந்தாண்ட சைட் பார்த்தீங்கன்னா TN25 ஃபேமிலி தான் உங்களுக்கே தெரியும். TN25 டேடி, TN25 ஈவில் அண்ட் Y444 LW ரவுடி. ஸோ என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. Y444 எல்லாருமே நல்லா தான் ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இந்த வண்டி அவங்க ஏரியாவுக்கு விடு. புலி லோசட்டம்னா வானா ஒன்லி லெஜெண்ட்ஸ் மக்களே. ஸோ அவங்களோட கில்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி லெஜெண்ட்ஸு. மினட்டோ, CM, AL அண்டு உல்ஃப். ஸோ உல்ஃப் பேரே வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க. எல்லாம் எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நாங்கள் ஒரு நரி கூட்டம், எங்களை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாது. உனக்கு உண்மையில் பார்ப்போமா. ஸோ ஒன் டேப் ஹேக்கர்னு சொல்லலாம். ஈவல் டப்புன்னு வந்து லாங் மிட் ரேஞ்சில் வந்து டப்புன்னு ஒன் டேப் போடுவார். பேரு முக்கியம், பேருக்காக தான் காலங்காலமா யுத்தங்கள் நடக்குது. ஆஹா LW அதுக்குள்ளே போட்டிங்களே ப்ரோ. என்ன ப்ரோ மொதல் ரவுண்ட்லேருந்தே ஆட்டத்தை பிடிக்க பார்க்குறீங்க போலையே. டைமே கிடையாதுடா, டப்புன்னு மேட்சை முடிக்கிறேன்டா அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து ஆப்பனர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ LW ரவுடி எவ்வளோ எதிர்பார்த்தேன், முடிச்சு விட்டாங்க மக்களே. டேடி வந்து என்ன சுற்றுறாருன்னா அடிக்கணும், சுத்த மட்டும் கூடாது. ஒயிட் ஒரு டவுனு போடு, முடிச்சு விட்டாரு. கில்ல முதல்ல கிளியர் பண்ணுறா குமார் அப்படின்னு கில் போடு ப்ரோ. சூப்பர் ஹெட்டு ப்ரோ. ஆடா பாவி, ஹெட்டுலாம் அடிச்சியடா சித்தப்பே சொம்பையா நீ. இப்போதாங்க தெரியுது ஹெட்டுலாம் அடிச்சது முக்கியம் இல்லை தம்பி. 2v2 2v3 ஈவில் பாய் உங்களால் தான் அதனால் மாற்ற முடியும். வேலைக்கே ஆகாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஒன்லி லெஜெண்ட்ஸ் வந்து ஒன்லி லெஜெண்ட்ஸ் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. செஞ்சிடலாமா? அவங்க கில்டு பேர் வச்சுக்கிறதுல தப்பே இல்லை. ஒன்லி லெஜெண்ட்னா சும்மா இல்லைடா ஷார்ப்புடா அப்படின்றாங்க போல. AL மட்டும் 3 கில் அடிச்சிருக்காருங்க. CM வந்து 1 கில்லுங்க. வெறித்தனமாக விளையாடுறாங்க மக்களே ஆப்பனண்ட்டு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சும்மா இல்லை மக்களே, அவ்வளோ அடி டப்பாங்கன்னு அடிக்கிறாங்க ஆப்பனண்ட்டு. நம்ம TN25 ஃபேமிலி திருப்பி அடிப்பாங்களா மாட்டாங்களா? ருக்கோ ஜரா சபர் கரோ. டக்குன்னு டபுள் விளையாடுறாரு NK. பார்ப்போம் அங்கே வருது காலி. யார் காலி? ஒயிட்டு காலியா? என்ன ப்ரோ பண்ணுற ஒயிட்டு ப்ரோ? நீயே இப்படி ப்ளே பண்ணால் எப்படி? வாழை போடுறா, ஹீல் பண்ணுறா சுத்துவால் அடிச்சு. உல்ஃபு மினட்டோ ப்ரோ டபுள் 2 போடு ப்ரோ. தரமான ஷாட்டு ப்ரோ மினட்டோ ப்ரோ, அல்டிமேட்டான ஷாட்டு ப்ரோ. நான் எதிர்பார்க்கலப்பா, நம்மளால் ஒரு டவுன் அடிச்சிருக்கான். 3v3 தாங்க. ஒயிட் இருக்கான் நம்பரு. போடு அழுத்து போடு மக்களே. அல்ட்டி புடி புரியாடி அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான் போல. ஸோ ஒன் டேப்லாம் ட்ரை பண்ணல, போகடா டே ஒன் டேப்லாம் ட்ரை பண்ண அடிச்சிருவீங்களா அப்படின்ட்டு. நம்ம AWM என்ன பண்ணுறான்னு பார்ப்போமா. என்ன பண்ணுற போடு 150 போடு ப்ரோ தலைவரே. அடா பாவி 2 பேருக்கும் அவன் டேமேஜ் கொடுத்துட்டாங்க. ஆஹா நமக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இல்லை அவனுக்கு நெட்வொர்க் இஷ்யூவான்னு தெரிலங்க. போடு ப்ரோ. மினோட்டோவே பார்ப்போங்க.
அன்புட்டு அடி அடிப்பாப்புல. ஏடபிள்யூஎம் எடுத்தாருன்னா டப்பாங்க தான். போடு, நல்ல டேமேஜ் அடிச்சிட்டான். 150 சூப்பர் ஷாட் ப்ரோ. நம்மளால வந்து பெஸ்ட்டு எல்லாத்தையும் கிழிச்சு விட்ருக்கானுங்க ஒயிட்டுக்கே. போடு, எனக்கே ஒரு டவுன் அடிச்சிட்டான் வேறு மாதிரி. ஒரு அடி அடிச்சானா காலி ஆகிடுவான். போடு ப்ரோ, ஹீல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ, தேவையில்லாத வேலை ப்ரோ ஹீல்லாம் பண்ணிங்கன்னா. போடு சூப்பர் ப்ரோ. என்கே இஸ் மாஸ் மக்களே. ஸோ 3 கில் அடிச்சிருக்கான். என்கே வந்து கம்பேக் கொடுக்குறான். ஒயிட் ட்ரிபிள் எனக்கு ஒண்ணுனா கூட விட்டுட்டு போயிடுவேன், என் பசங்களுக்கு ஒண்ணுனா வெட்டிட்டு தான்டா போவேன். 2 கில். இவனுக்கு 2 பேர் தான் விளையாடிட்டு இருக்கானுங்க. ஈவில் பாய்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் மொபைல் ஆனால் லேக் ஆகும். ஸோ சம்படி ரீசன்ஸ். ஸோ டேடி என்ன டேடி, முக்கியமான மேட்ச்சில் தான் விளாட்ணும், இங்கே வந்து சொதப்பினா எப்படி? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சிஎம் ப்ரோ ஒரு கில்லு, உல்ஃப் மட்டும்தான் மக்களை இன்னும் கில் அடிக்கல ஆப்பனண்ட்டில். மற்றபடி மினோட்டோ ஒரு கில்லு. ஸோ ஏஎல் வந்து 3 கில் அடிச்சிருக்காங்க. அப்பா ஆப்பனன்ட் ஸ்குவாடில் 3 டபுள் ஏடபிள்யூமே, ஒருத்தர் மட்டும் சிங்கிள் ஏடபிள்யூம் ஆடுறாரு. ஸோ நம்ம சைடில் வந்து சிங்கிள் ஏடபிள்யூம் ஒருத்தர், டபுள் ஏடபிள்யூம் வந்து ஒருத்தர். பட் ஆனால் 3 பேர்லாம் டபுள் ஏடபிள்யூம் எடுத்தால் கரெக்டாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கொத்த மாட்டானுங்க. எந்த அளவுக்கு உண்மை பொய்யின்லாம் நம்மளுக்கு தெரியல. பட் இருந்தாலும் எல்லாருமே கொஞ்சம் மிட் ரேஞ்சில் வந்து ப்ளே பண்ணுற டைமில் வந்து சொதப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. போடு, ஈவில் முடிச்சே விட்டாங்க. ஈவில் பாய் கொஞ்சம் நீங்கள் தான் பொறுப்பாக விளாட்ணும். மேட்ச்சு 1-1ன்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். உள்ளே போடு ப்ரோ, அழுத்தி ப்ரோ, போடு, நல்ல ஒரு டேமேஜ். வாலடி சூப்பர் ஷாட் ப்ரோ. நம்ம சைடு யார் காலி? டேடி அதுக்குள்ளே போட்டாங்க. 2v2 தான் ப்ரோ. 2 பேருமே டபுள் ஏடபிள்யூமே. நம்ம சைடு ஒருத்தர் டபுள் ஏடபிள்யூமே, ஒருத்தர் MP40. என்கே ப்ரோ, மினாட்டோவும் சொல்லவே வேணாங்க. மினாட்டோ அந்தளவுக்கு அடிப்பாருங்க. டப்புன்னு வந்து அந்த ஸ்கோப் ஆன்லேயே அடிக்க மாட்டார் அவர். ஸ்கோப் போடாமல் டப்புன்னு அடிப்பார் வித்தவுட் ஸ்கோப்பில். இந்தாண்ட ஏஎல் ப்ரோ எப்படி ப்ளே பண்ணுவார்னு தெரில. சரி ஏஎல் ப்ரோ பார்ப்போம், அவர் தான் புது பிளேயரு. போடு, நல்ல டேமேஜ் வாங்கிட்டாங்க. போடு காலி. ஒயிட்டு அல்டிமேட்டு ப்ரோ. என்கேவும் சூப்பர் கேம் பிளே மக்களே. ஸோ 2 ரவுண்ட் வந்து TN25 ஃபேமிலி வந்து வின் பண்ணியிருக்காங்க. சந்துரு, ராஜு, பார்க்கறதுக்கு சின்ன பசங்களா இருக்கீங்க, ஆனா பெரிய பெரிய வேலை நான் செய்றீங்க. ஸோ ஒன்லி லெஜெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்பேக் தேவைப்படுது. உல்ஃப் ப்ரோ நீங்கள் தான் கொஞ்சம் வந்து உல்ஃபாக விளாட்ணும். சிஎம் வந்து கன்னை மாற்றிட்டார், ஏடபிள்யூஎம் தூக்கி போட்டார். பட் ஆனால் ஏஎல் வந்து ஏடபிள்யூஎம் வச்சு தாங்க விளாட்றாரு. ஆனால் நம்மளால் வந்து ஏறிட்டாப்பில். போடு, ஈவில் பாய் கில்லு மக்களே. டவுன் அடிச்சிருக்காரு. உல்ஃபா தான் டவுன் அடிச்சிருக்காரு. வெறித்தரமாக MP40 வந்து முடிச்சு விட்டுருக்காரு மக்களே. சூப்பர் ஷாட்டு. அடுத்தது இன்னொரு டவுன் யார் அடிச்சது? ஆஹா, டேடி அடிச்சிருக்காங்க. டேடியும் கில் அடிச்சிட்டான். வேறு மாதிரி ப்ரோ. மினாட்டோ ப்ரோ உங்கள் கையில் தான் மேட்ச்சு. ஏஎல் ப்ரோ சொல்ல வேணாம், ஏஎல் 5 கில் அடிச்சிருக்காரு. 2 பேர் மேட்சை மாற்ற முடியுமா? ஆஹா, கன்னை மாற்றிட்டாருங்க. ஏஎல் ப்ரோ வந்து கன்னை மாற்றிட்டார். டபுள் ஏடபிள்யூம்லாம் வேலைக்கு ஆகாது குமாரே, 1v4 பண்ண விட்டுருவாங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் என்கே வந்து நான் டபுள் ஏடபிள்யூம் தான்டா, உசிரே போதனால இந்த கன்று தான் அப்படின்ற மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மினாட்டோ ப்ரோ போடு, அவனை முதல்ல முடி ப்ரோ. 150 ஓடு ஷாட். ஓ சரியான ஷாட்டு பாய். அவர் மண்டையில் அடிக்கிறாருப்பா நம்பால். மினாட்டோ நம்பால் இருக்கான், நம்ம ஏடபிள்யூஎம் இருக்காங்க, நம்பிக்கையாக இருங்க, நம்ம ஏடபிள்யூஎம் இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கான். இந்தாண்ட விஷ்ணு MP40 நம்பால் டபுள் பார் நின்றுட்டு இருக்காரு. உடைக்கக்கூடாது அவன்கிட்ட சொல்லுங்கள், மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கயா. ஐயோ அசிங்கமாக போயிடுயா. போடு, ஓசிக்கில். என்கே ஒரு அடி அடிச்சா இவர் வந்து ஒரு அடி அடிப்பார் போல. ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்தி நல்லா அடிச்சிட்டிங்க ப்ரோ. இருந்தாலும் ஓகே. பட் ஆனால் உடைக்கல வாழை, இருந்தாலும் வந்து உடைக்கக்கூடாது, கரெக்டாக போல. ஸோ இந்தாண்ட மினோட்டோ மட்டும் விரிகொண்டு விளாட்றாருங்க. உண்மையாக சொல்லப்போனால் அல்டிமேட்டாக விளாட்றாரு. அப்படியே மண்டையை திரிக்க விட்றாரு. நம்ம சைடில் வந்து ஒயிட்டு டபுள் ஏடபிள்யூஎம் எடுத்துட்டான். ஏடா MP40 நல்லா தானடா அடிச்சிட்டு இருந்தேன், எதுக்குடா சேஞ்ச் பண்ணுறேன்? டக்குன்னு சேஞ்ச் பண்ணாதீங்க காய்ஸ். LW போட்டான் பாரு, இவன் இருக்கிற வரைக்கும். ஓயோ ப்ரோ 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 அங்கே டவுனை கிளியர் பண்ணோம். டவுன் அடித்தா கிளியர் பண்ணிட்டாடுங்கய்யா தயவு செஞ்சு. ஹீல் பண்ணுறக்கூடாதுல்ல அவங்க. யார் காலி? ஈவில் பாய் பாரு, அவரை மட்டும் போட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடு, நம்பால் ஒயிட் ஒரு டவுன் அடிச்சிருக்கான். அவன் மேலே ஏறு ப்ரோ, அவன் மேலே ஏறு. ஐயோ ப்ரோ, அவர் மேலே ஏறி அடிச்சிருக்கான். விடுங்க, அவனுங்க கரெக்டாக விளையாடுவானுங்க, நமக்கு தான் ஒன்றும் தெரியாது. உல்ஃபு ப்ரோ ஒரு கில் அடிச்சிட்டார் ப்ரோ. கம்பேக் உல்ஃபு டபுள் MP40 எடுத்தாருன்னா மண்டை மட்டும் தான்டா அப்படின்றார் போல். ஸோ மினாட்டோ ஏஎல் 1v3. யார் ஆப்போனண்ட்டு? டேடி 1v3 பண்ணுவானா? பின்னாடி வால் போட்டு போடா. ஓ சாவு.
ஏண்டா சுற்றி சுற்றி பார்க்கணும்டா, 2 சைடு மட்டும் பார்க்கக்கூடாதுடா. இந்த ரவுண்டு வந்து ஈவிலுக்கான ரவுண்டியா, ஈவில் தான் நம்ம இன்னும் பார்க்கல, ஈவில் பார்ப்போம். ஆடா பாவி, இப்போ தானே ப்ரோ சொன்னேன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? பாவம் ப்ரோ அவன் சத்தியமா. ஈவில் போடு போடு போடு, ஒயிட் பாய் நல்ல ஒரு டேமேஜுங்க. ஆஹா, ஒயிட்டை பொட்டி போட்டாங்களா, பேக் அடிக்கிறான், அவனால் முடிஞ்ச வரைக்கும் பேக் அடிக்கிறான், வேலைக்கே ஆகாதுன்றாங்க போல. போடு உல்ஃப் காலி ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சிஎம் டேடியை பார்க்கலாம், டேடியை பார்க்கலாம். போடு, கில்லை கிளியர் பண்ணிட்டான். போடு, 2 பேர் முடிச்சிட்டான், இன்னும் 2 பேர் தான். எனக்கு தான் நெட்வொர்க் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஒயிட்டு பாய் 2 பேர் தான் பாய். ஒயிட்டு பாய் 1v2 பண்ணலாம் பாய், உன்னால் முடியும், அடிக்கலாம் பார், 1v2 பண்ணு. ஃபுல் டேமேஜ். ஆனால் மினாட்டோ இருக்கார், அவர் ஏடபிள்யூமில் ஒரு ஷாட் போட்டார்னா நான் மேட்ச் முடிஞ்சிச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் நீ விளாட்ணும். பின்னாடி 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 ஓடு, ஒரு அடி பல்ல எமோட்டு. இந்த ஒன்லி லெஜண்ட்ஸே இந்த திமுருத்தன்லாம் நம்ம கிட்ட பண்ணக்கூடாது. நான் குமார் அவசரப்பட்டிய ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல எதுக்கு எமோட் போட்டேன்? இப்போ பாருங்க, எமோட்டு போட்டால் நம்மளோட பசங்க எப்படி துண்டிப்பானுங்க, ஸோ சீருவானுங்கன்னு இப்போ பார்க்க போறீங்க. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ்ஸே ஆகாது. செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. ஈவில் வந்து பக்கத்துலேருந்து, அதாவது லாங் ரேஞ்சில் 1 டேப் ஆடிட்டு இருந்தான், அவனை வந்து அழுத்தி பிடிக்க வச்சுட்டிங்கன்னா ஒருத்தனாலையும் உசுரோடு இருக்க முடியாது, பார்த்துக்கோங்க. 2 பேருக்கு தான் செஞ்சான். என்கே சூப்பர், என்கே சுற்றி வச்சு போடு. போ, எமோட்டு போடுறது வந்து எவ்வளோ பேர் போடு, எல்லாருமே சுற்றி போடு. நான் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல ப்ரோ, ஒன்லி லெஜண்ட்ஸ் ப்ரோ, எமோட் போட்டிங்க 3 ரவுண்டு 3 போன பிறகு எமோட் போட்டால் என்ன பழக்காது, சும்மா கிடையாது. அவன் வந்து 1v2 பண்ணிட்டு வந்தான் அவன் கில்டில். 15 தான், அது தெரியல. போடு, எமோட்டை போடுங்க, எல்லாருமே எமோட் போடுங்க, எல்லாருமே ரீலோடு எமோட் தாங்க. எமோட் போட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நான் உன் பூச்சாண்டிகள்லாம் நடுங்கிறவன் இல்லை, அலற விடுறவன், அடங்காத. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் Y444 7 கில், LKW வந்து LW வந்து 6 கில் 5 கில் 5 கில். ஸோ ஆப்போனண்ட்டில் AL 6 கில் அண்ட் உல்ஃப் 4 கில். நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு உல்ஃப். ஈவில் ப்ரோ 1 டேப் அடிச்சார் பாரு, மினட்டோ 3 CM 3. ஈவில் வந்து கம்பேக் கொடுத்துட்டான்யா அவன் 1 டேப். இதுக்கப்புறம் பாரியா எத்தனை மட்டும் போடுறான்னு பாரியா. அவனை வந்து எமோட் போட்டு விட்டு போடு. அங்கே ஒயிட் ஒரு டவுனு, 2 பேரை முடிச்சிட்டிங்க. போடு, நம்ம வந்தாவே கம்பேக் தான் ப்ரோ. எமோட்டு போட்டாங்க, விட்டுறாதீங்க மேட்சை என்னை பொறுத்த வரைக்கும். சிஎம் ப்ரோ இவரு நான் போடு ப்ரோ நல்ல டேமேஜ். ஆஹா, அடிக்கலாம் போடு, டவுன் அடிச்சார் மக்களே சிஎம்மு. ஸோ சிஎம்மு சுற்றி வாழ வச்சு எமோட் போடுவாரா? இல்லை மக்களே, கில்லை முதல்ல கிளியர் பண்ணுறாரு. ஒருத்தர் தான் இருக்கார், 1v3 பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. நம்மால் படுத்துட்டு அடிக்கிறான், உருண்டு அடிக்கிறான், மிளந்து அடிக்கிறான், என்னென்னவோ பண்ணுறான் ஒயிட்டு. ஆனால் மேட்ச் ஜெயிச்சிடறான். செய்க கரமான செய்க. போடு சரியான ஹெட் ப்ரோ. ஆஹா, அங்கே அடிச்சான் பாரு. யார் அடிச்சது? டேடியா? ஆனால் அவங்க டக்குன்னு 2 டவுன் அடிச்சிட்டாங்க. கில்லை கிளியர் பண்ணிட்டான்னா கரெக்டாக இருக்குங்க. போடு ப்ரோ. ஒயிட்டு பாய் முடியும், உன்னால் முடியும் தோழா. சரியான அடி ப்ரோ. ஆப்பனண்ட்டு மினாட்டோ காலி, ஏலும் காலி, 6க்கு 3. எமோட் போட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இவனுக்கு சும்மாவே சிரிப்பாய்வானுங்க. என்ன ப்ரோ? அன்போ அடியோ எனக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும். ஏன் சொல்லு, கொடுத்தாலும் அதை நான் ட்ரிபிளா திருப்பி கொடுக்கணும், தெரியாதுல்ல. ஆனால் சிஎம் ப்ரோ வந்து நல்ல ஒரு டவுன் அடித்தார். பட் இருந்தாலும் வேலைக்கு ஆகலை. அவ்வளோ பெரிய டவுன் அடித்து மேட்ச் வந்து தோத்தடிச்சாங்க. எமோட் இங்கே போடாத ப்ரோ, அங்கே போய் போடு ப்ரோ. போ ப்ரோ எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சிஎம் ப்ரோ போங்க, அடிங்க. 7 அடிக்குதுப்பா. போகிற MP40 மேக்ஸ் போட்டெல்லாம் வச்சுக்கிறாரு. பட் இருந்தாலும் கன்ஸ்கின் ஆஃபுக்குமாரு. அல்த்தே 7 டவுனு. டேடியை முடிச்சிட்டாங்க. என்கே போடு. என்கேனா சும்மா இல்லை தம்பி, அவன் 1v2 பண்ணவன். ஐயோ, அடி வாங்கிட்டாதடா டே. வசனம் பேசுறதுக்காச்சும் வச்சிருங்கடா.
ஒயிட்டு ப்ரோ போ ப்ரோ. ஒயிட்டு ப்ரோ நீயே அடிக்கலாம் பாரு ப்ரோ. 1v3 போடு. ஐயோ போடு. சரியான ஹெட்டு. என்கே ஏறு 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 நிற்காத. 4th லெவல் வெஸ்ட்டை வச்சுட்டு இப்படி மெடிக்கு ஓட்டணுங்கிற பாரு நீ. போடு. முடிச்சிட்டாங்க. 6க்கு 4 மக்களே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற. அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா உல்ஃபு போடு போடு. ஸோ மேலேருந்து நல்ல ஒரு கோஆர்டினேஷன் மக்களே. ஆனால் இந்த டீமில் நம்மளால் என்கே திருப்பி WW கையில் எடுத்துட்டாரு. 2v4 விஷ்ணு எதனா பண்ணுடா டேடி. ஒரு டவுன் அடிச்சுட்டு செத்துட்டான். ஆஹா நீவன் இப்படி பண்ணுறப்ப தாங்க எனக்கு சரியான காண்டாகும். எதனா ஒரு நேரத்தில் விட்டுறாத செத்துட்டான். ஒன்றும் பண்ண. எங்கே பாய் போகிற? எதுக்கு பாய் அப்புறம் வர மேட்சுக்கு நீ? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? 2v4 போடு. ஒரு டவுனு வீல் பண்ணிட்டாங்க. ஆனால் போடு. முடிச்சுடு பாய். என்னத்துக்கு விளாட்றானுங்க நெட்வொர்க் இல்லாதவன். இன்னொரு வாட்டி நக்கல் மயிரா பல்ல காட்டினீங்க பேத்துருவேன். கொலகாண்டில் இருக்கேன். பாருங்க மேட்ச்சு கேட்டு என்கே வரேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து ஆஃப்லைன் போகிறான். இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. மெசேஜ் பண்ண எங்கன்னா போயிட்டானான்ட்டு. அடிச்சிரு அவனை மட்டும் அடிச்சிரு. சூப்பர். வால் போட்டு முடிச்சுடு. 3v3 தான். இப்போ அடிக்கலாம் பாரு ப்ரோ. நமக்கான ரவுண்டு. ஈவில் பாய் சூப்பர் பாய். தரமான ஒரு டவுனு. பாய் பாய் பாய். ஒயிட்டு பாய் போடு. சூப்பரு. டேய் அறாங்க. ஆனால் ஒயிட்டு பாய் இந்த ரவுண்டு மட்டும் நீ அடிக்கலன்னு வையன். போடு. வெறித்தனம். 7க்கு 6. நான் சிங்கிளாக அடிக்கிறேன்டா மேட்சை. நான் சிங்கிளாகவே முடிக்கிறேன்டா அப்படின்னு விளையாடிட்டு இருக்கான் ஒயிட்டு பாய். சரிதான். உன் கதையில நீ ஹீரோ. ஆனா என் கதையில நான் வில்லன்டா. 7000 டேமேஜுங்க அவரு. உல்ஃபே 6 கில்லுங்க. அந்த டீமில் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காரு. இவர் எப்படி ப்ளே பண்ணுறாருன்னு பார்ப்போம். 7-7ன்னு போய் தான் மேட்ச் வந்து ஜெயிப்போமா தோப்போமான்னு தெரியும் நான் நினைக்கிறேன். போடு. டவுன் அடிச்சிட்டாங்க. என்னத்தா சொல்கிறது. போடு. வந்துட்டான். LW வந்துட்டான். இதுக்கப்புறம் மேட்ச் நம்ம கையிலங்க. கம்பல்சரி ஜெயிச்சிருவோங்க. கம்பேக் வந்துச்சுங்க. நல்ல டீம் கோஆர்டினேஷன் வந்துச்சு. ஸோ இவன் எதுக்கு ஆஃப்லைன் போனான்னு தெரில. பட் ஆனால் வந்துட்டான். ஸோ இதுக்கப்புறம் டப்புன்னு மேட்ச்சை முடிப்பாங்க பாருங்க. அதுக்குள்ளே 2 டவுனு 3 டவுனு. ஒரே ஒருத்தர் தான் உல்ஃபு ப்ரோ. இப்போ அடி ப்ரோ. எமோட்டு போடு ப்ரோ. இப்போ அடி ப்ரோ. என் டீமை தொடு ப்ரோ. போடு. எமோட் போட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. பண்ணுவேன். ஆனா தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும். நான் அப்பயே சொன்னல எமோட் வந்து போடக்கூடாது. நான் வந்து இத்தனைக்கும் சரி ஒரு என்ன நினச்சிப்பாங்களேன்னு லைவெல்லாம் கட் பண்ணிட்டு வந்தேன். நல்ல பிளேயர். பேசாம இரு. 3 நாளா ஸ்டேட் பிளேயர் லிஸ்ட் வச்சு உட்கார்ந்திருக்கேன். பிளேயர்லாம் கிடையாது. ஏதோ லக்ல அடிச்சிருக்கான். ஸ்டேட் லிஸ்ட்ல தேனா எப்படி கிடப்பான்? எமோட் போடுறீங்க. Y444 இருக்கிற வரைக்கும் நம்மளை தொட முடியாது. உங்களுக்கே தெரியும். என்னை வெட்டி சாய்க்க இந்த ஊர்ல ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆனா என்னை தொட்டு கூட பார்க்க முடியாதுக்கு ஒரே காரணம் கிடாரி. Y444 ஒரு 16 கில்லு அண்டு டேடி 8 கில்லு, LW ரவுடி 7 கில்லு, ஈவில் 7 கில்லு, இந்தாண்ட 14, AL, உல்ஃபு 7, CM 5, மினோட்டோ 4. நாளைக்கு வீடியோ வரும். வெற்றிகரமாக பாருங்கள். பார்க்குறவங்க அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க.